வணக்கம் நண்பர்களே. தாவேக பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டணி கதவுகளை இழுத்து மூடினார் விஜய். ஆதவ அர்ஜுனா, இந்த இரண்டு ஆதவ அர்ஜுனோட பேச்சு வேற. அவர் மொத்தத்துக்கும் சமாதி கட்டும் வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். விஜய் பக்குவம் இல்லாமல் கூட்டணி கதவுகளை இழுத்து மூடிவிட்டார். இதனால் தாவேக நிர்வாகிகள் மத்தியில் என்ன கருத்து நிலவுகிறது? தாவேக வட்டாரங்களிலிருந்து நாம் தெரிந்து கொண்ட விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு நல்ல முடிவெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தான் தாவேக நிர்வாகிகள் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். கரூர் சம்பவத்திற்கு பிறகு திமுக மேலே ஒரு பெரிய வெறுப்பு உணர்வு மக்களிடம் இருக்கிறது என்பதை அந்த நிர்வாகிகள் தாவேக நிர்வாகிகள் நன்கு உணர்ந்திருந்தார்கள். இதை அப்படியே தனக்கு சாதகமாக வாக்குகளாக மாற்றும் ஒரு யுக்தியை விஜய் எடுப்பார் என்ற நம்பிக்கையில் தான் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிர்வாகிகள் ஆர்வத்தோடு கலந்து கொண்டார்கள். ஆனால் கூட்டணி கதவை இழுத்து மூடியது மட்டுமல்லாமல் தனக்கு எதிரான கட்சிகளை நோக்கி வசைபாடி வம்புக்கு இழுத்து அநாகரிகமான வார்த்தைகளால் வறுத்தெடுத்து ஆதவ அர்ஜுனா அதற்கு சமாதியும் கட்டி அதுக்கு மேலே கல்லறையும் கட்டிட்டார். இதுதான் உண்மை. இதை யாரும் மாற்ற முடியாது. ஆனால் விஜய் இப்படி ஒரு முடிவெடுத்ததுனால தாவேக நிர்வாகிகள் கடும் அதிர்ச்சியில் இருக்காங்க. இப்போ சீட்டு கேட்கலாம், தேர்தலில் நம்ம சீட்டு கேட்கணும்னு நினைக்கிறவங்க என்ன அடிப்படையில் சீட்டு கேட்பாங்க? வெறும் தாவேக ரசிகர்களை மட்டும் வைத்து கொண்டு ஒருவர் எம்எல்ஏ ஆயிட முடியுமா? இல்லை எம்எல்ஏலாம் சேர்ந்து இவர் முதல்வர் ஆக்கிட முடியுமா? இரண்டுமே கேள்விக்குறியான விஷயங்கள். ஏனென்றால் ரசிகர்கள் மட்டும் ஒரு ரசிகர் கூட மாறாமல் அப்படியே ஓட்டு போட்டால் கூட இவர்கள் திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரித்து திமுகவுக்கு எதிர்ப்பான வாக்குகளை பிரித்து அவர்களை மீண்டும் ஆட்சியில் அமர்வும் ஒரு நல்ல வேலையை தான் இப்போ விஜய் பண்ணியிருக்காருன்னா தாவேக நிர்வாகிகள் நினைக்கிறாங்க. திமுக எதிரான ஓட்டுகள், திமுகவுக்கு எதிரான வாக்குகளை நாம் கவர வேண்டும் என்றால் சில யுக்திகளை கையாள வேண்டும், வியூகங்களை வகுக்க வேண்டும். பிராண்டிங் செய்வதில் மட்டும் இந்த இது வந்துடாது. உங்கள் கட்சியை பிராண்டிங் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? இப்போ தாவேக நிர்வாகிகள்லாம் சீட்டு கேட்கணும், நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சவங்க எல்லாம் இப்போது எதுக்கு நம்ம வீண் செலவு, வெட்டி செலவு, தண்ட செலவு, இவங்க தாந்தோண்டித்தனமாக எடுக்கிற முடிவுகளுக்கெல்லாம் நம்மளுடைய பணத்தை நம்ம விரயம் செய்ய வேண்டுமா அப்படிங்கிற மனநிலைக்கு தாவேக நிர்வாகிகள் சென்று விட்டதாக தாவேக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. கூட்டணி கதவை இழுத்து மூடியது விஜயினுடைய மாபெரும் அரசியல் பிழை அப்படிங்கிற முடிவுக்கு தாவேக நிர்வாகிகள் பெரும்பாலும் வந்துட்டாங்க. இனி என்னாகும்? தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். தொடர்ந்து தாவேக நிர்வாகிகள் என்ன முடிவெடுப்பார்கள் இதை குறித்து தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க.